பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் பிள்ளமேடு பகுதியில் உள்ள பாஜக அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதியை நிராகரித்திருக்கிறது. வேண்டுமென்றே தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறது, பிரதமர் மோடி அவர்கள் தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறார் என்கின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 14ஆம் தேதி மத்திய அரசு மாநில அரசுக்கு ஒரு அறிக்கையை அனுப்பியிருக்கிறார்கள். அதுல ரொம்ப வசதியா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவுமே அரகுர செய்தியை, அது பொய் செய்தியை மக்களிடம் ஒரு பரபரப்பை உருவாக்குவதற்காக செய்வதில் தேர்ந்தவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அரசாங்கத்தை எப்படி அரைகுறையா நடத்துறாங்களோ அதே மாதிரி டெல்லியிலிருந்து வந்த அறிக்கையை கூட அரைகுறையாக எடுத்துக்கொண்டு வேண்டுமென்றே பிரதமர் மோடி அவர்களுக்கு களங்கம் கற்பிக்கின்ற விதத்திலே பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு மெட்ரோ ரயில் ஒரு நகரத்திற்கு வர வேண்டும் என்றால் 2017 பாலிசியின்படி சில வரையறைகள் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு கல்லூரியில மனு போடுறோம் அப்படின்னா +2ல பாஸ் பண்ண சர்டிபிகேட்டை வைக்கணும். இதெல்லாம் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயம். இல்ல ஒரு குறிப்பிட்ட கோர்ஸுக்கு அப்ளை பண்ணணும்னா 60% இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கு. அப்படின்னா அந்த 60% மார்க் வாங்கினவங்க, அதுக்கு மேல இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். நான் 55% தான் வாங்கியிருக்கேன், ஆனா அந்த காலேஜ்ல எனக்கு சீட் கொடுக்கணும்னு நான் அப்ளிகேஷன் போடுவேன். அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஐயோ அந்த பிரின்சிபால் பாருங்க எனக்கு எதிரா இருக்காரு, என் குழந்தை படிக்க கூடாதா, நான் படிச்சா தப்பா, அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரமா இப்ப மெட்ரோ விஷயத்துல நடக்குது. 2017 மெட்ரோ பாலிசி மிக தெளிவாக எத்தனை பாப்புலேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அந்த டிபிஆர் ரெடி பண்ணும் போதே அப்ளிகேஷன் மைண்டோட அப்ளிகேஷன் இல்லாம நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட்ல டிபிஆர் கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். 20 லட்சம் உங்களோட பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னா 2011ஓட சென்சஸ் படி நாங்க எடுத்து போட்டிருக்கோம்னா, நீங்க அதுக்கான ஏரியா எத்தனை இருக்கணும், அந்த ஏரியாவில் இந்த மெட்ரோ ரயில் பயன்பாட்டு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்க வேண்டும். எதுவுமே இல்லாம நீங்க நாங்க பாப்புலேஷன் 2011ல குறிப்பிட்டுருவோம், அதுக்கு பின்னால லோக்கல் பிளானிங் ஏரியாவில் இத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்னா, இல்ல கோயம்புத்தூரை சுத்தி இருக்கிற ஏரியாவெல்லாம் சேர்த்து நாங்க 1531 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இதுல பலன் பெறணும், அதனால இந்த ஏரியா இருக்கு, அதனால நாங்க அந்த பாப்புலேஷன் நீங்க கணக்குல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா கூட மெட்ரோ ரயில் வரக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது 257 ஸ்கொயர் கிலோமீட்டர். அப்போ என்னவெல்லாம் வரையறைகள் மத்திய அரசு வைத்திருக்கிறதோ அது தமிழகத்திற்கு மட்டுமல்ல, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் பாலிசி அப்படிங்கிறது இட்ஸ் அ காமன் பாலிசி. ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் மாறக்கூடிய பாலிசி கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பாலிசியை கூட ஒழுங்காக படிக்காமல், புரிந்து கொள்ளாமல், நாங்க அப்ளை பண்ணிட்டோம், ஆனா என்ன வேணா நடக்கட்டும், அதை வச்சு எப்படியாவது மோடியை திட்ட முடியுமா அப்படிங்கிற அந்த நோக்கத்திற்காகவே வேண்டுமென்று திட்டமிட்டு இந்த டிபிஆரை, ஒரு ஃபால்ட்டான டிபிஆரை வேண்டுமென்றே அவர்கள் இதை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல ரைடர்ஷிப் ப்ரொஜெக்ஷன், இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சென்னை, நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ரோவினுடைய பயன்பாடே 4 லட்சம் பேசஞ்சர் February 25 கணக்கின்படி. ஆனா கொடுத்திருக்கிற ப்ரொஜெக்ஷன் கோயம்புத்தூருக்கு 6 லட்சம் பேசஞ்சர். அதாவது ஏதோ ஒண்ணு கொடுத்தா போகுது, கேள்வி கேட்டா ஐயோ மோடி நம்மளுக்கு எதிராக இருக்காருன்னு பதில் சொல்லலாம். அதே போல ரோட் டு நேரோ என்ஜினியரிங் இம்பாசிபிள். 22 மீட்டர் வித் இருக்கக்கூடிய இடங்கள் அடிப்படையா தேவைப்படுது அப்படின்னு சொன்னா 7 to 12 மீட்டர் வைடுல இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு அதுல தெளிவாக 2வது பக்கத்துல, கடைசி பக்கத்தை மட்டும் எடுத்து போட்டுட்டு 2 நாளா ஐயோன்னு அலறி எப்படியாவது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேரை கொடுக்கணும், அது மட்டும் தான் நோக்கம். 2வது பக்கத்துல தெளிவாக மெட்ரோ அலைன்மெண்ட், அதுல உக்கடம் டு கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல நவாப் ஹக்கீம் ரோட் 10 to 12 மீட்டர் ரோட் வித்து தான் இருக்கு. பிக் பஜார் ரோட் ஏற்கனவே நெரிசலான பகுதி, பெரிய கடை வீதி 18 to 22. அதே போல கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து
நீங்க ராமகிருஷ்ணா மில்ஸ், ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு 7ல இருந்து 10 தான். நஞ்சப்பா ரோடு, முக்கியமான கடைகள் எல்லாம் இருக்கிறது நஞ்சப்பா ரோடு 18ல இருந்து 20, 22 மீட்டர். இந்த மாதிரி ஒரு ஃபால்ட்டான என்ஜினியரிங் இம்பாசிபிள். அந்த இடத்துல ஒரு மெட்ரோ இது போடணும் அப்படின்னு சொன்னா நம்ம பெரிய கடை வீதியில இருக்கிறவங்க, நஞ்சப்பா வீதியில கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் அவங்க கடை இடிச்சுட்டு போற மாதிரி ஒரு பிளானை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை பேரு அவங்களோட வாழ்வாதாரத்தை இழக்க போறாங்க. கோயம்புத்தூர்ல முக்கியமாக இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் இடிச்சு தள்ளுற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்புறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கியமான விஷயத்திலையும் ஒழுங்கா ஹோம்வொர்க் பண்ணாம கொடுத்திருக்கக்கூடிய நம்மளோட ரிப்போர்ட்டை நாம எப்படி அந்த பாலிசிக்குள்ள கொண்டு போய் ஃபிட் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த திட்டத்தை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினைக்காம திட்டமிட்டு எலெக்ஷன் நேரத்துல எகைன் மோடி அவர்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பை நாம உருவாக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுவதற்காக. எந்த மக்களை 10க்கு 10 ஜெயிக்க வச்சீங்கல்ல, கோயம்புத்தூர்காரங்களை சும்மா விட்டுருவோமா, உங்களுக்கு நாங்க மெட்ரோ கொடுத்துருவோமா அப்படிங்கிற பழிவாங்கிற எண்ணத்தோட வேண்டுமென்றே கோயம்புத்தூர் மக்களை வஞ்சிப்பதற்காக இந்த செயல்படுத்த முடியாத ஒரு டிபிஆரை தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கு.